கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. எங்கள் வீட்டில் பழைய சுவிட்ச் போர்டு இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு மாடலர் சுவிட்சாக மாற்றி தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, மெயின் போர்ட்லேருந்து ஹால் கிட்ட ஒரு ரன்னிங் பாக்ஸ் இருக்குது. அங்கே வந்திருக்க 2வது மெயினே பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் தான் இருக்குது. அந்த ஹாலில் இருக்க ஒரு போர்டும் அந்த 2 ஸ்கொயர்லையும் ஜாயிண்ட் வச்சுட்டாங்க. திரும்பி பெட்ரூமு, கிச்சனு இதுக்கெல்லாம் ஒரே 2 ஸ்கொயர் மட்டுமே வச்சுட்டு, அங்கே வர 2 போர்டு 3 போர்டுக்கு அந்த 2 ஸ்கொயர் ஜாயிண்ட் வச்சுட்டாங்க ஒயர்லாம். எலக்ட்ரிக் வேலை இவ்வளோ மோசமாலாம் செய்வாங்களான்றதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது அந்த வீடு. போர்டில் பழைய மாடல் மெயின் சுவிட்சு. 2 சுவிட்ச் போர்டில் மட்டும் கிட்கேட் 10 ஆம்ப்ஸ் ஃபியூஸ் வச்சுருக்காங்க. மீதி போர்டுக்கெலாம் ஃபியூஸும் இல்லை. தனியாக டிபி ஒன்று செட் பண்ணிவிட்டு ஹாலில் ஒரு போர்டில் வந்து தனியாக ஒயர் எடுத்து வந்து பிரேக்கர்லாம் போட்டு டிபி செட் பண்ணது நல்லது சார்னு சொல்லியிருந்தேன். அந்த கஸ்டமர் அதே மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தாரு. வெளில ஒயர் தெரியாமல் கன்சிலே ஒயர்லாம் வச்சுட்டு டிபி செட் பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்தது சுவிட்ச் போர்டு மாட்டணும். மெயினாக என்ன சொல்கிறது அந்த சுவிட்ச் போர்டு தான் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 15 சுவிட்ச் போர்டு பிளேட் வாங்கியிருந்தாங்க. அந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா அளவு வந்து 14.5 இன்ச்சு தான் இருக்குது. எப்பவுமே பாக்ஸோட சைஸோட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கம்மியாக இருக்குது. நீங்கள் வாங்கின இந்த பிளேட்டை மாட்டணும்னா இந்த சுவிட்ச் போர்டில் வந்து 1/2 இன்ச்சு 2 சைடும் கேப் வரும். அது டச்சப் பண்ணுற மாதிரி வரும் சார் சொல்லியிருந்தேன். வாங்கின கடையிலேருந்து கொடுத்துட்டு வேறு கடையில் வாங்கினாங்க சார் சொல்லியிருந்தேன். அந்த கடைக்கு போய்ட்டு இந்த கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த கடைக்காரர் என்கிட்ட பேச வச்சாங்க. அவர் அப்படி தான் வரும், நீங்கள் கேட்குற மாதிரிலாம் வராதுன்னு சொல்லியிருந்தார். நீங்கள் கொடுத்த பிளேட்டில் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுங்கள், இப்படி தான் வரும்னு சொல்லாதீங்க சார்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுத்து வேறு கடையில் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். வேறு கடையில் வாங்கினாங்க. அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா 15.5க்கு 4.5 இருந்தது. நான் அந்த கஸ்டமர் கொடுத்த பிளேட்டே மாட்டியிருந்தேன்னா அந்த 1 இன்ச்சு கம்மியாக இருக்கனால அந்த பிளேட்டு 2 சைடு அசிங்கமாக கேப் இருந்திருக்கும். இந்த பிளேட்டை தயாரிக்கும் போது அளவு மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் இன்வெர்ட்டர் கேட்டிருந்தாங்க ஒயரிங்கு. இன்வெர்ட்டர் வரைக்கும் பண்ணிவிட்டு பாக்ஸெல்லாம் கன்சிலே ஒயர்லாம் வச்சு டிபி மாட்டி கொடுத்தாச்சு. உங்கள் வீட்டில் ஏதோ ஒயரிங் ஒர்க் நடக்கும்போது ஒரு சுவிட்ச் போர்டுக்கும் தனித்தனியாக பிரேக்கர் வைக்க சொல்லுங்கள். அந்த வேலை முடிஞ்சவொடனே அந்த வைக்கிற டிபி பாக்ஸை நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பிரேக்கர் ஆஃப் ஆனால் ஒரு சுவிட்ச் போர்டுக்கு மட்டும் லைன் கட் ஆகுதா, 2 ரூமுக்கு ஆகுதான்ட்டா செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரிஷியனும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இதனால் எல்லா எலக்ட்ரிஷியனுமே கெட்ட பேர் வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஜாயிண்ட்லாம் வந்து அந்த ரன்னிங் பாக்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. அதனால் ஒயர் ஜாயின் பண்ணி இறக்க வேணான்னு சொல்லிவிட்டு அந்த ரன்னிங் பாக்ஸ்லேயே நியூட்ரல் பார் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டேன். உங்கள் வீட்லேயும் பழைய மாடல் ஒயரிங் இருக்குன்னா, அந்த சுவிட்ச் போர்டில் கிட்கேட் ஃபியூஸ் இருந்ததுன்னா அந்த ஃபியூஸை எடுத்துகிட்டு போடுற மாதிரியும் பிரேக்கர்லாம் வருது பழைய மாடல்லையே. அதை வாங்கி போடுறது நல்லது. ஃபுல் ஒயரிங் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த சுவிட்ச் போர்டில் இருக்கிற பிரேக்கர் வரைக்கும் மாற்றிக்கோங்க. கிட்கேட் ஃபியூஸ் எடுத்துகிட்டு பிரேக்கராக மாற்றிக்கோங்க. இன்றைக்கி ஏதோ வீட்டில் ஃபால்ட் ஆகுதுன்னும் போது பிரேக்கர் ட்ரிப் ஆகிடும். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.